இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, நலம் பெற விரும்புகிறாயா? காத்திரு. வாழ்க்கையில் நலம் பெற விரும்புகிறாயா? காத்திரு என்று இறைவார்த்தை இன்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நீர் மனிதனுக்கு பல வகையான நோய்களிலிருந்து விடுதலை அளித்த குணத்தை தரும் தன்மை கொண்டுள்ளது என்று அறிவியல் அறிஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு உண்மை நிலையை ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீரிலிருந்து மனிதனுக்கு சுகம் கிடைக்கிற வல்லமையை உணர செய்திருக்கிறார். அதோடு நலம் பெற விரும்புகிறாயா? காத்திரு, கடவுளே இறங்கி வருவார் என்ற மேன்மையை சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இதோ புதியதொரு மாதத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு நன்றி கூறி துவங்குவோம் இந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்க. ஆம், யோவான் 5:14 சொல்வது போல, இதோ பாரும், நீர் நடமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லப்படுகிறது. நலம் பெற விரும்புகிறாயா? காத்திரு. ஆம் அன்புக்குரியவர்களே, பொதுவாக பாறையை உடைக்க பெரிய சுத்தியினால் 50 முறை அடித்தும் அசையவில்லை. 51வது அடி பாறையில் பிளவை ஏற்படுத்தியது. பாறை உடைந்தது 51வது அடியின் சத்தத்தினா அல்லவா? அல்லது அதை ஏன் 51வது அடியில் உடைப்பட்டது என்று ஒரு அறிஞர் கேட்கிற பொழுது, 50 அடிகளின் உதவியுடன் தான் 51வது அடியிலே இது உடைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆம், அதே போலத்தான் பொறுமையோடு நலம் பெற விரும்புகிறாயா? காத்திருந்தால் தான் நலம் பெற முடியும் என்ற ஒரு மேன்மை என்று சொல்லித்தரப்படுகிற அன்பார்ந்தவர்கள், எருசலேம் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம், பெத்சாயிதா குளம், வானதூதரின் வருகைக்காக காத்திருக்கும் உடல் நலமோற்றோரின் கூட்டம் அதிகமாக இருந்தது. 38 ஆண்டுகளாக நலம் பெற காத்திருக்கும் சகோதரர் ஒருவர் அங்கிருந்தார். வானதூதர் வருவார், குளத்தை கலக்குவார், முதலில் இறங்குபவர் நலமடைவார். நம்பிக்கையோடு காத்திருப்போரில் இவரும் ஒருவர். வானதூதருக்காக காத்திருந்தார்கள். வானதூதர்களின் இறைவனே வந்துவிட்டார், என்னை குணப்படுத்தும் என்று கேட்காமலே இயேசுவே தானாக முன்வந்து அவர் நிலையை அறிந்து நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு நம் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறையை விட இயேசுவுக்கு நம் மீது அக்கறை அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்கள், காத்திருந்தால் அனைத்தும் நடக்கும். நலம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு இந்த உலகம் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் எதுக்குமே நமக்கு பொறுமை கிடையாது. உடனே எல்லாம் நிகழ்ந்து விட வேண்டும், உடனே டக்கு டக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா அதெல்லாம் வாழ்க்கையில நிறைவேறாது. காத்திரு, நலம் பெறுவாய் என்று இறைவன் சொல்லுது. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்ல, 38 ஆண்டுகளா அந்த குளம் கலங்கும் என்று காத்திருந்தவனுக்கு கடவுளே இறங்கி வருகிறார். அப்ப காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நலத்தையும் ஆசிரியம் கடவுள் கொடுக்காமல் விடமாட்டார். அன்பார்ந்தவர்களை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் உதவி நமக்கு தேவை. நமது பலவீனங்களை, பாவங்களை, ஆன்மநல குறைகளை குணமாக்க இயேசுவின் உதவி தேவை. இறைவன் இயேசு மனிதனானதை பாடுபட்டு இறந்து உயிர்த்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நம்மை புனிதப்படுத்தவே தேவையில் இயேசுவை நாடும் அருளை உணருவோம். நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கும் போது நம்பிக்கையோடு செல்வோம், ஆம் ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன் என்று. இதோ இந்த அருளின் காலத்தில், ஆம் ஆண்டவரே, நான் இதயத்தை தூய்மைப்படுத்தி நலம் பெற விரும்புகிறேன் என்று அறிக்கையிடுங்கள். அவர் இறங்கி வருவார். காத்திருந்து ஜெபியுங்கள், வாழ்க்கை ஆசிரியை பெற்று தரும். ஆமன்புக்குரியவர்களே, தனது சுகம் கிடைக்கும் என்று நம்பி 38 ஆண்டுகளாய் காத்து கொண்டிருந்த பெத்சாயிதா குளத்த சகோதரனை போல நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலிலும் நான் காத்திருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆம், திருப்பாடல் 51 சொல்லுகிறது. திருப்பாடல் 81 ஆண்டவர் சொல்லுகிறார்,
நமது வலிமையாக கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோபின் கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேனி நின்று உமது சுமையை அகற்றினேன், உமது தோளில் இருக்கின்ற அனைத்து பாரங்களையும் தூக்கி எறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழக்கமும் மறைந்து விடு நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவி நீரூற்றை அருகில் உங்களுக்கு சோதித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவர் பராமரித்து காத்து வருகிறார். காத்திருப்போம், ஆசிரியப்போம். அவசரப்படாதீங்க. என்னைக்குமே நலம் பெற விரும்புகிறாயா, காத்திரு என்று ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு சொல்லுகிறார். அனைத்திற்காக அவரது சந்நிதியில் காத்திருப்போம். திருப்பாடல் இல்ல ஆண்டவர் சொல்லுவது போல, என்னில் அமைதி கொண்டு நானே கடவுள் என்ன இறைவன் அறிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். திருப்பாடல் 49:10 அதை அறிந்து கொண்டு அவர் பாதம் அமர்வோம், காத்திருப்போம், அருளை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இது வந்து புதியதொரு நாளையும் புதியதொரு மாதத்தையும் எங்கள் வாழ்வில் இது தந்திருக்கிறேன். எங்கள் வாழ்வில் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து நலன்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.